கிலாப் ஆட்சி பத்தி கொஞ்சம் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. கிலாப்னா என்ன சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய ஆட்சி தான் நிலைநாட்டணும். மனுஷன் சட்டத்தை ஏற்ற தகுதி இல்லாதவன், அல்லாஹ் தான் ஆட்சிய எழுதுறது கரெக்டானவன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சபையில உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 15 லட்சம் பேர் சென்னையில கூப்பிட்டு இந்த மாதிரி இடஒதுக்கீடு கேக்குறாங்க. பிஜே அவர்கள் நிறைய பிரச்சாரம் செய்யறாரு. அதுல கரெக்டா நிறைய விஷயம் கரெக்டா செஞ்சாலும் இந்த விஷயத்துல மக்கள் கண்மூடித்தனமா விழுந்துடுறாங்க. இடஒதுக்கீடு கேட்பது ஹராமு. அதுக்கு நான் உனக்கு தெளிவான ஆதாரம் நான் உனக்கு அப்புறமா கொடுக்குறேன், நீயும் ஆதாரத்தை திரட்டிக்கோ அவங்க கிட்ட அப்படின்னாரு. அதான் உங்ககிட்ட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து 1200 ஆண்டுகளாக முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லாத ஒரு கருத்து இந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி விதைக்கப்படுகிறது. அது என்ன இல்லாத கருத்துன்னு சொன்னா, இஸ்லாமிய அரசாங்கத்தை உருவாக்குவதுதான் இஸ்லாத்தினுடைய லட்சியம் அப்படிங்கிற கருத்து முதல்ல எப்ப சொல்லப்படுது? 200 ஆண்டுகளுக்குள்ளதான் சொல்லப்படுகிறது. 1200 ஆண்டுகளாக இப்படி ஒரு கருத்து முஸ்லிம் உம்மத்தில் என்ன செஞ்சதுல இருந்ததே கிடையாது. அதான் நம்ம நம்மளுடைய நோக்கம் என்னவா, உலகத்துல எல்லாம் இஸ்லாமிய அரசாங்கத்தை உண்டாக்கிடணுமா, இஸ்லாமிய ராஜ்யத்தை உண்டாக்கி விடணும், அதுதான் நம்முடைய லட்சியம் அப்படின்னு இஸ்லாம் சொல்வதாக ஒரு கருத்தை நினைஞ்சாங்க ஒரு 200 ஆண்டுகளாக விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை உருவாக்குவது இஸ்லாத்தின் லட்சியம் இல்லை. ஒரு பதவியை பிடிப்பது இஸ்லாத்தினுடைய லட்சியம் கிடையாது. இஸ்லாத்தினுடைய லட்சியம் என்ன என்று சொன்னால், ஒரு இறைவனை நம்பி அவனை மாத்திரம் வணங்கி வழிபட்டு ஏற்றுக்கொண்டார்களே, ஆனால் அவர்களை கொண்டு உண்டாகக்கூடிய ஒரு அரசாங்கம் என்னவா இருக்கு? இஸ்லாமிய அரசாங்கம் அமையும். ஆனா அதுக்குத்தான் நம்ம பாடுபடணுமாண்டா கிடையாது. குர்ஆன்ல ஒரு இடத்திலேயாவது இஸ்லாமிய ஆட்சிக்கு நீங்கள் பாடுபடுங்கள் அப்படின்னு இருக்குதா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலேயாவது இஸ்லாமிய ஆட்சிக்கு பாடுபடுங்கள் சொன்னாங்களா? பிரச்சாரம் பண்ணாங்க, அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, பல தோழர்கள் கொல்லப்பட்டாங்க, சொத்து சுகங்களை இழந்தாங்க, ஊரை விட்டு ஓடுனாங்க, இன்னொரு ஊர்ல போய் அடைக்கலம் புகுந்தாங்க. புகுந்த பிறகு இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறா சொன்னாங்க. தௌஹீத சொன்னாங்க, ஓரிரை கொள்கையை மக்களுக்கு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு அதிகமான பேர் வந்த பிறகு அந்த அதிகமான பேருக்கு தலைவராக இருந்த காரணத்தினால அங்க இஸ்லாமிய அரசு அமைஞ்சு போச்சு. பல நபிமார்களுக்கு அமையல, அவங்க ஏகத்துவத்தை சொல்லியே கொல்லப்பட்டாங்க. அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தை அமைக்காமலேயே அவங்க மரணித்து போய் விட்டார்கள். அப்ப அப்படி ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு அல்லாஹ் தந்தால் நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு ஆட்சியை உருவாக்கணும். அந்த வாய்ப்பு அல்லாஹ் தரல என்று சொன்னா அதுல அதுக்காக பாடுபடக்கூடாது. எதுக்கு நம்ம பாடுபடணும்? மறுமைக்காக மக்களை அழைக்கிறதுக்கு பாடுபடணும். இன்னும் சொல்ல போனா, நீங்க இப்ப இந்துக்கள் அதிகமா இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிறோம். இந்த நாட்டில் போய்கிட்டு நீங்க இஸ்லாத்தை சொல்ல போறீங்க. இஸ்லாத்தை சொல்வதற்கு எது முதல் தடையா இருக்கும் தெரியுமா? நாங்கள் எதற்கு இஸ்லாத்தில் இருக்கிறோம் தெரியுமா? நாங்க இந்தியாவில் இஸ்லாமிய அரசாங்கத்தை அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் ஒருத்தன் இஸ்லாத்தை சொன்னா அவன் வருவானா? ஓ, அப்படியா விஷயம், இப்ப நீங்க எங்க மேல ஆட்சி செய்வதற்கு தான் வர்றீங்களா அப்படின்னு சொன்னா இஸ்லாத்துக்கு வருவானா? அப்ப எந்த மார்க்கம் பிற மத மக்களை கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறதோ அந்த மார்க்கத்தில் கண்டிப்பா ஆட்சியை பிடிங்கன்னு சொல்ல முடியாது. ஆட்சியை பிடிங்கன்னு சொன்னாலே ஒருத்தன் வரமாட்டான். ஓ, ஆட்சி பிடிக்கிறதுக்கு தான் இந்த மார்க்கமான்னு கேட்டுருவானா இல்லையா? அப்ப நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு இவர்கள் பாடுபடுகிறார்கள் நினைச்சிருவான். அதனால இஸ்லாமிய ஆட்சி என்பது என்னன்னு கேட்டா, நம்ம ஏகத்துவத்தை சொல்லணும். அதிகமான மக்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு பின்னாடி வந்தால் அந்த நேரத்தில் ஒரு அரசாங்கம் அமையும். அந்த அரசாங்கம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இயங்க வேண்டும். அப்ப நமக்கு கடமை. அப்படி அமைந்து விட்டால் அதை நிலைநாட்டுவது கடமை. ஆட்சிக்காக வேண்டிய அரசியல் கட்சி நடத்துவது கடமையான்னு கேட்டா கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இஸ்லாமிய ஆட்சி இந்தியான்னு வச்சுக்கிறோம். இப்ப இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி வரணும். எப்படி வரும்? ஒரு வரணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு ஒரு திட்டம் வேணும்லங்க. எதை சொன்னாலும் என்ன செய்யணும்? ஒரு திட்டம் வச்சிருக்கணும். இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றாங்கல்ல, அப்படி இஸ்லாம் சொல்லவும் இல்லை, அது இஸ்லாத்தினுடைய நோக்கமும் கிடையாது. அப்படி வருவதா இருந்தா எப்ப வரேன் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சிக்காக வேண்டி நம்ம ஒரு ரகசியமா ஒரு ராணுவத்தை உண்டாக்கணும்.
இந்தியாவை ஆட்சியை கைப்பற்றா இருந்தா ராணுவத்தை ஜெயிச்சாதானே கைப்பற்ற முடியும். இந்தியாவை எது காப்பாத்திட்டு இருக்குது? ஒரு மிலிட்டரி ராணுவம் காப்பாத்தி கொண்டு இருக்கிறது. அப்ப நீங்க இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரதா என்ன பண்ண தெரியுமா? அணுகுண்டுல இருந்து, பீரங்கில இருந்து, விமானத்துல இருந்து, ராக்கெட்ல இருந்து, அத்தனை வகையான ஆயுதங்களையும் கொண்ட ஒரு பெரிய போர்ஸை நீங்க உண்டாக்கணும். உண்டாக்கி ராணுவத்தோட மோதி அவனை ஜெயிச்சு நீங்க போய் கைப்பற்றிக்கிட்டாதான் இஸ்லாமிய ஆட்சி வரும். இது நடக்குமா? எல்லாரும் கிற்கனாக்குறாங்க. என்ன செய்யறாங்க? ஒரு கனவுல வாழ வச்சு எப்படி இஸ்லாமிய ஆட்சி எப்படி வரும்? ஒரு ஜான் கத்தியை வச்சுக்கிட்டு இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறாங்களாம். ஒரு ஜான் கத்தியை கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறோம். எப்படி உண்டாக்கும்? ஒரு 47 சுட்டான அப்படி குக்கு சுரமா சுட்டு தள்ளிட்டு போயிருவான். நீ என்ன இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குவ? ஒரு நாட்டில் ஆட்சியை உண்டாக்குறதா இருந்தா என்ன பண்ணனு? அந்த ராணுவத்தை வெற்றி கொண்டால்தான் ஒரு ஆட்சி மாதிரி வேற ஒரு ஆட்சி வரும். இல்லாட்டி உண்டாகுமா? அப்ப நீ என்ன செய்யணும்? இஸ்லாமிய ஆட்சி உண்டாகுறதுல அந்த வழியோட சேர்த்து சொல்லு. எப்படி உண்டாக்க போற? மிலிட்டரி உண்டாக்க போறியா? நீ ஒரு இன்னைக்கு அரசாங்கத்துடைய எவ்வளவு பெரிய பெருசு, நீ சாதாரண நாட்டு வெடிகுண்டு கருமருந்து வாங்கிட்டு வந்தாலும் ஒண்ணு பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மோப்ப சக்தி உள்ள ஒரு நாட்டில் போய்கிட்டு நீ என்ன செய்ய போற? இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சின்னா எப்படி இது? இது இஸ்லாம் சொல்லாத ஒரு கான்செப்ட், நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். இது ஒரு விஷயம். அல்லது என்ன பண்ணனு? நீ இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறதா இருந்தா அவ்வளவு பேர் ராணுவத்தில் போய் சேரணும். ராணுவத்தில் சேர்ந்து நம்ம பெரிய தளபதி முஷரப் மாதிரி தளபதியா வந்து ராணுவ புரட்சி பண்ணி மன்மோகன் சிங் அப்படி உள்ள வச்சுட்டு நாங்க கைப்பற்றிக்கிட்டா என்ன செய்யலாம்? அப்ப ஆட்சி உண்டாக்கலாம். அப்படியா செய்ய போறியா? நீ உன் ஆட்கள்லாம் ராணுவத்தில் சேர்க்கிறியா? வேற எப்படி வருங்கிற? ஒன்னு ராணுவத்தை ஜெயிக்கணும், அல்லது ராணுவத்துடைய தலைமையை நீ எடுக்கணும். இந்த ரெண்டு வழியில தான் ஆட்சி உண்டாகும். அப்ப இது செய்யறானா? இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லிட்டு நம்மள கற்பனையில வாழ வைக்கிறான்னு வைங்க. இவன் எல்லாம் மெண்டல், மனநோயாளி. சிரிக்கிறதுக்கு நெசமா சொல்றேன். யாரு ஒருத்தன் சொன்னாலும் நடக்கிறத சாத்தியமானதை சொன்னா அவன் நார்மலா இருக்கான்னு அர்த்தம். நார்மலான ஒரு மனிதன் இப்ப எடுத்துக்கலாம். நடக்கிறத சொன்னா எடுத்துக்கலாம். இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கணுங்கிறான். எப்படிரா உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னான்னா இவனுக்கு ஒரு மனநோயாளி இருக்கு. இவன்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த மூளையில என்ன இருக்கும்னா சில பிரச்சனைகள் இருக்கிறது. மூளையில ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு திரவங்கள் சுரந்து கொண்டு இருக்கும். அதுல பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா இல்லாத இருக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டே இருப்பான். ஒரு ஆள் நடந்து போன மாதிரி அவனுக்கு தெரியும். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், நெசமா தெரியும். அது காரணம் என்ன? அந்த மூளையில அந்த செக்ஷன்ல அந்த சுரப்பி குறைஞ்சு போய்விட்டால் இல்லாத இருக்கிற மாதிரி தெரியும், இருக்கிறது இல்லைங்கிற மாதிரி தெரியும், யாரை கூப்பிட்ட மாதிரி தெரியும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் பொய் பிசாசெல்லாம் சொல்றான்ல, அதெல்லாம் மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அப்ப இல்லாத ஒன்றை இருக்கிறத மாதிரி நினைப்பது இருக்குத, அது ஒரு வகை மனநோய். இவர்கள்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டிய ஆட்கள். அல்லது இஸ்லாமிய ஆட்சி எப்படி உண்டாகுன்னு கேட்டா, இந்தியாவில் இன்னைக்கு 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 120 கோடி மக்களும் ஓட்டு போட்டு தான் ஒரு நாட்டை என்ன செய்யறாங்க? அரசாங்கத்தை உண்டாக்குறாங்க. இஸ்லாமிய ஆட்சி வர்றதா இருந்தா இந்த 120 கோடி பேர்ல ஒரு 65 கோடி பேர் முஸ்லீம் ஆகணும். 65 கோடி முஸ்லீம் ஆகி 65 கோடிக்கும் ஒரு தலைமை இருந்து ஒரு தலைமைக்கு ஒரே மாதிரி அனைவரும் வாக்களித்தால் அப்ப என்ன வரும்? ஒரு முஸ்லீம் தலைமை வரும். அப்ப கூட இஸ்லாமிய ஆட்சி உண்டாகுமாண்டா? உண்டாகாது. அடுத்தவன் எதிர்த்துருவான். அப்ப என்ன செய்யணும்? எல்லா இந்திய மக்களும் முஸ்லீமா மாறிட்டா அப்ப வேணா இஸ்லாமிய ஆட்சி உண்டாகும். எல்லா மக்களும் முஸ்லீம் மாற்றாங்கன்னு வைங்க. அப்ப என்ன செய்வாங்க? குர்ஆன்ல உள்ளபடி சட்டத்தை கொண்டு வாங்கப்பா, ரசூலுல்லாஹ் சொன்னபடி கொண்டு வாங்கப்பான்னு சொன்னா அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதுதான் ஒரே வழி. அதையாவது செய்யறானா? அதுக்கு இஸ்லாமிய ஆட்சி வேணும் நீ ஆசைப்பட்டா என்ன செய்யணும்? ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணு, மக்களை எல்லாம் இஸ்லாத்துல கொண்டு வா. அப்படி வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். நம்மள்கிட்ட வந்துகிட்டு என்ன செய்யறான்? நம்ம இருக்கிறோமே, இல்லாதவனை கொண்டு வந்து அவளை போய் இஸ்லாமிய ஆட்சி உண்டாகும். இருக்கிறவன் வந்துட்டு இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி நாளை கழிச்சு இஸ்லாமிய ஆட்சி வரப்போற மாதிரி பேசுறான். அவன் பேச்சல எப்படி இருக்கு? புதன்கிழமைக்கு இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுது இந்த மாதிரி பேசி அப்படியே இப்படியே கனவுல வாழ்ற மாதிரி வாழ்றான். இவன் உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க இயலாது. இவன் கற்பனை உலகத்துல வாழ்ந்து உலக முன்னேற்றத்தையும் இழந்து மறுமை முன்னேற்றத்தையும் இழந்து இந்த ஊர் அஜெண்டாவே தான் சொல்லிட்டு இருப்பான். வேற டாபிக் எடுக்கவே மாட்டான் இவனுக்கு. இது எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா, இந்த 200 ஆண்டுக்கு முன்னாடி இந்த இகுவாண்டு ஒரு கூட்டம் நீங்க உண்டானாங்க. எகிப்து அந்த நாடுகள் அதிபர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க பார்த்தாங்க நம்ம அந்த அதிபரை நம்ம போய் உட்கார்ந்தா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறோம்னு சொல்லி முஸ்லிம்களை எல்லாம் வெடிகுண்டு வச்சு கொண்டு விட்டு ராணுவத்தை கொள்றேன்னு சொல்லி பெரிய புரட்சி எல்லாம் பண்ணிட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டாங்க.
ஒரு நாட்டிலும் இவங்களுக்கு ஆட்சி முஸ்லீம் நாட்டில் வர முடியல. இந்த இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போற அந்த கிறுக்கைங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து எகிப்துல ஆரம்பிச்சாங்க. இஹ்வானுல் முஸ்லிமீன், சகோதரத்துவ இயக்கம்னு போட்டுருக்காங்க நீ பேப்பர்ல. இவனு தான் ஆரம்பிச்சாங்க இந்த கான்செப்ட். எதுக்காக வேண்டி? எகிப்து முஸ்லீம் நாடா இருக்கிறது, நம்ம இவங்களை ஜெயிச்சுட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் ஈஸியா, இஸ்லாத்தின் பெயரால் நம்ம என்ன செய்வோம், மக்களை வென்றெடுப்போம் முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு. இன்னைக்கு முபாரக் விரட்டப்பட்டிருக்கிறார, அதுக்கு இவங்க காரணமே இல்லை. இவங்களுடைய ஒரு புரட்சினால ஒண்ணும் நடக்கவே இல்லை. முஸ்லீம்களை தான் கொலை செஞ்சானுவோம். பொதுமக்களா கிளர்ந்து எழுந்துதான் அவனை விரட்டி அடிச்சுட்டு, இந்த ஹோசனி முபாரக் விரட்டி அடிச்சுட்டு வேற ஒரு ஆட்சியை அமைச்சிருக்காங்களே தவிர இவங்களுக்கு ரோலே இதுல இல்ல. அப்ப இஸ்லாமிய ஆட்சி எப்படி உண்டாக்குமா? எந்த நாட்டில எல்லாம் இவன் இஸ்லாமிய ஆட்சின்னு பேசினானோ அந்த நாட்டில எல்லாம் முஸ்லிம்களை கொன்று குவித்திருக்கிறான். முஸ்லிமுக்கு எதிராக ஆயுதம் தூக்க சொல்லி இருக்கிறான். இந்த நோய் தான் பல வடிவங்கள்ல என்ன செய்யுது, நாட்டில் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால இஸ்லாமிய ஆட்சிங்கிற நம்ம நோக்கம் கிடையாது. முஸ்லிம் அல்லாத நம்ம சகோதரர்களும் சொர்க்கத்துக்கு போகணும், அவங்களும் மறுமையில வெற்றி பெறணும். இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, அங்க ஜெயிக்கணும், அதுக்கு எது சரியான கொள்கை அதை சொல்லணும். இதான் நம்ம இலக்கே தவிர இஸ்லாமிய ஆட்சி உண்டாகிறது என்ன கிடையாது. இந்த கிலாபத்துங்கிற பேர்ல ரகசியமா அந்த இயக்கம் நடத்தக்கூடியவர்கள் உன்னுடைய ஆதாரத்தை கொண்டு வான்னு கேட்கும் பொழுதெல்லாம் இந்த தம்பி சொன்ன மாதிரி என்ன செய்வாங்க, ஆதாரம் அப்புறம் தருவோன்றுவாங்க. ஆதாரம் கட்ட என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்துக்கு ஆதாரத்தை முதல் சொல்லிட்டு கூப்பிடணுமா அல்லது முடிவை எடுத்துட்டு ஆதாரம் தேடணுமா? அதே மனநோய்க்கு அறிகுறி தானே. ஒரு விஷயத்துக்கு சொல்றதா இருந்தா 5 வேளை தொழுகைதான் ஒருத்தன் சொன்னா என்ன செய்யணும், முதல்ல ஆதாரத்தை காட்டணும். ஆதாரம் அப்புறம் தர வேண்டாம், என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப எந்த விஷயத்தை சொல்வதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆதாரம் அப்புறமேல் முடிவு. இவன் ஃபர்ஸ்ட் முடிவு அப்புறமேல் ஆதாரம் தருவேங்கிறான். ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் மயங்கி ஏமாந்துடக்கூடாது. அவர்கள் நேருக்கு நேர பேசுற கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாட்டேன்ருவாங்க. உன் ஆதாரத்தை கொண்டு வாடா, நான் பொய் நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஓட்டம் எடுத்து ஓடிடுவாங்க. விளங்காத மக்கள்கிட்ட சின்ன பசங்கள்கிட்ட போயிட்டு என்ன செய்யறது, இந்த மாதிரி செய்வார்கள். முதல்ல நீங்க என்ன விளைக்கிறீங்க, எந்த திட்டத்தை யார் சொன்னாலும் இதுக்கு என்ன வழி சொல், இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குவோம், அதுக்கு பிளான் என்ன, பிளானிங் இருக்கு. நம்ம எதா இருந்தாலும் பிளான் வேணும்ல. உன் பிளான், கட்டடம் கட்ட போறேன்றான் ஒருத்தன், என்ன கட்ட புளுப்பிரிண்ட் எங்க கட்ட போறாங்கல்ல, வேற என்ன அஸ்திவாரங்கடா, கட்டடம் கட்ட போறேன், இடம் வாங்கிட்டேடா, கட்டடம் கட்ட போறேங்கிறான். இடமே வாங்கல, கட்டடம் கட்ட போறாங்க, முதல் இடம் வாங்கணும், அஸ்திவாரம் தோண்டணும், பிளான் அப்ரூவல் வாங்கணும், புளு பிரிண்ட் போடணும், எஸ்டிமேட் போடணும், அப்புறம் என்ஜினியர் என்ன செய்யணும், டிசைன் ஆர்கிடெக்ட் போய் டிசைன் எல்லாம் போடணும். முட்டையும் பண்றான்னு கேட்டா இடத்த கூட வாங்காம பில்டிங் கட்டணும், பில்டிங் கட்டணுங்கிறான். இவன் யாரு? இவனுக்கு என்ன வித்தியாசம்? நல்ல பில்டிங் கட்டுறா, முதல் என்ன செய்ய, இடத்த வாங்க. என்ன மாதிரி கட்ட போற, எதன் மீது கட்ட போற, அதனுடைய திட்டம் என்ன, அது எப்படி வரும், அது சொல்லணுமா இல்லையா? எந்த ஒரு ஸ்கெட்சும் போடாம இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறேன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு மறை கலண்டவர்கள் அர்த்தம். இப்படி சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, மனநோயாளிகளாக இருக்கிறார்கள் அர்த்தமே தவிர எந்த ஒரு நன்மையும் கிடையாது.